வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 4/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9/7/3 பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கான போர்டு மாதிரி வந்துச்சுன்பா. நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா 3/9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை 9/3 கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஏசியாச்சும் பாஸ் ஆகிருக்கும். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை 7ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு மெயினாக ஃபெயில் ஆச்சுன்பா. ஆல் போர்டு தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஆல் போர்டு வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3/9 அப்படின்றது வந்து நம்ம ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பருக்கு பதிலாக 7ஆம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 7/7/8 7/7/8 7ஆம் நம்பர் வந்து நம்ம சி போர்டில் கொடுத்துருக்கோம். மற்ற 2 போர்ட்லேயும் வந்துருக்கு. இதில் வரல. ஆல் போர்டும் ஃபெயில் ஆகிடுச்சு. டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. இதில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 3/1/5 இந்த 3/1/5க்கு பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி தான் நம்மளுக்கு 1/5 கிடச்சிருக்கு. பிசியில் அப்படியே மாறி வந்திருக்கு. 1/5 அப்படின்றது வந்து நம்ம சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஷோவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. இந்த மந்த் லாஸ்ட்டு அந்த ஒரு மந்த் லாஸ்ட்டில் எப்போதும் ஒரு 2 நாளும், அதுக்கப்புறம் மந்த் ஸ்டார்டிங்கும் ஒரு 2-3 நாளும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங்கே வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குது எல்லா மாதமுமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிக் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருந்துச்சு, இன்றைக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இதில் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கே பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நாள் ஃபெயில் ஆனாலும் ஒரு நாள் பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்குது. அது மாதிரி தான் கிடச்சிட்ருக்குது. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிது. சரி, ஓகே. 1 மணிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3 நாள் தொடர்ந்து வெற்றி கிடச்சது. இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு நண்பா. சரி, பாருங்கள். அடுத்து 4/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. இது மெயின் சேனல் லிங்கு. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள். ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். கெஸ்ஸிங் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கணும்பா. 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸ்ஸிங் கொடுக்கப்படும். 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும் 300 ரூபாய்க்கு. ஓகேங்களா? 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 3-7, பி போட பொறுத்த வரைக்கும் 4-6, சி போட பொறுத்த வரைக்கும் 2-5. ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 3-4, 3-6, 7-4, 7-6. பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 3-4-2, 3-4-5, 3-6-2, 3-6-5, 7-4-2, 7-6-5. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-3 5-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 0-6, பி போட பொறுத்த வரைக்கும் 1-7, சி போட பொறுத்த வரைக்கும் 4-3. ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0-7, 6-7, 6-3, 1-3. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-1-4, 0-1-3, 0-7-4, 0-7-3, 6-1-4, 6-7-3. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6 1-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா கேரளாவுக்கு நம்ம அடுத்து ட்ரிக் எடுக்கணுன்றதுனால இது நான் 3 நாள் கெஸ்ஸிங்கை வச்சு ட்ரிக்லாம் எடுத்து தான் இருக்கேன். டிஏரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2-1, பி போட பொறுத்த வரைக்கும் 0-6, சி போட பொறுத்த வரைக்கும் 3-7. ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-0, 2-7, 1-7, 0-7. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-0-3, 2-0-7, 2-6-3, 2-6-7, 1-0-3, 1-6-7.
ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 10 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. லவ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாளைக்கும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். ட்ரிக்ஸு எல்லாம் புதுசாக எடுத்து பழைய ட்ரிக்ஸு எல்லாம் சேர்த்து ஃபில்டர் பண்ணி அப்படி தான் கேசிங் கொடுத்துருக்கேன். டியரை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு தான் இன்னும் நம்ம வந்து ட்ரிக்கு வந்து எடுக்கலை. பழைய ட்ரிக்கில் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 3 நாள் ரிசல்ட்டை வச்சு தான் ட்ரிக் எடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ 2 நாள் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் அது வந்து நம்ம வந்து இன்னும் ட்ரிக் எடுக்கலை. நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு அதுக்கு ட்ரிக் எடுக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ட்ரிக் எல்லாமே எடுத்து ஒரு நாளும் ட்ரிக் எடுத்துருக்கு. அதில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அது வெற்றி கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரிக் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கு. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஷோவாச்சும் ஆல் போர்டு பாஸ் ஆகணும். பார்க்கலாம்பா. டியரை பொறுத்த வரைக்கும் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 1 1 6 6 8 8 0 0 டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மட்டும்தான் டபுள்ஸில் வந்துட்டுருக்குது. 6 மணிக்கு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் டபுள்ஸில் உங்கள் கணக்கில் இருந்தால். சரி, ஓகே நண்பா. நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குது. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் மெயின் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயின் சேனலில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா, 4 ஷோவுக்கும் சேர்த்து. சரி, ஓகே நண்பா. அனைவரும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.